ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசியில் குரு மற்றும் புதனுடைய சாதகமான நிலையால் பொருளாதார வளம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாக இருக்குது. மேலும் தொழில், உத்தியோகம், வேலைப்பளு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த பதிவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் எல்லா விதமான கிரகங்களுமே ஒரு சாதகமான நிலையில் தான் இருக்காங்க. ஸோ இந்த கிரக நிலைகளை பொறுத்து இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் குருவோடு வந்து சேர்ந்துருக்கிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, பணம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பொருளாதார நிலையும் உங்களுக்கு நல்ல திருப்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். மேலும் புகழ் பெற்றவங்களுடைய பட்டியலில் உங்களுடைய பேரும் வந்து இடம்பெறுங்க. அந்த நிலையில் நீங்கள் ஏதாவது சாதனைகள்லாம் வந்து படைப்பீங்க. நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் வரதை வந்து நழுவ விடாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி தொழில், உத்தியோகம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. ஒரு சில கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட மைண்ட்யூட்டாக வந்து பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணம் இருக்கும் இல்லையா? அந்த குணத்தை அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே வராதுங்க. கடுமையாக முயற்சித்து கூட இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு வந்து நடக்க போகுது. அதே மாதிரி பொது வாழ்க்கையிலையும் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து இருப்பீங்க. பொறுப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். மாறி மாறி கிடைக்கக்கூடிய பொறுப்புகளால் உங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் தற்போது பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து தாங்க போக போகிறாரு. ஸோ சிம்ம ராசிக்கு அவர் போகிறதுனால உங்களுக்கு விரயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வீடு மாறணும், இடம் மாறணும், இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து சரியான நேரம் எல்லாமே வந்து கிடைக்கும். அதோடு புதனோடு சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால புது ஆதித்ய யோகமும் வந்து ஏற்படுது. இந்த புது ஆதித்ய யோகமானது கல்வி சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் வெற்றிப்படுத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி வெளிநாடு போகணும், வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் வந்து கட்டாயம் கிடைக்குங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்களாகவே வேண்டி விரும்பி ஓய்வில் வந்து நீங்கள் வெளிவந்துடுவீங்க. ஸோ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு வெளியில் வந்து சுயமாக ஏதாவது நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சுயமாக தொழில் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கக்கூடிய நேரம் இதுதாங்க. அதனால் தாராளமாக வந்து செய்யுங்க. நல்லபடியாக இருக்குது. அதனால் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. மேலும் உங்கள் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைமில் ரொம்ப நல்லா இருக்கும். வேலைப்பளுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்படாதீங்க. பொதுவாக மனசோர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வேலையை செய்யலாமா வேணாமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு உங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாயிடும். அதே மாதிரி பேருக்காக நீங்கள் யாருக்கிட்டையும் காசு வாங்கி கொடுக்காதீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பணத்தால் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கவனமாக இருந்துக்கோங்க. பயணங்கள் வந்து அதிகரிக்கக்கூடிய நேரம் இதுதான். அதனால் மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனத்தை செலுத்திட்டு ஆரோக்கியத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா ஆரோக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த டைமில் வரும். ஸோ தலைவலிக்கிறதா இருக்கட்டும், சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால் நீங்கள் அடிக்கடி வந்து போதிப்படைச்சிட்டே தான் இருப்பீங்க. ஸோ குடும்பத்தில் அதாவது பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவு வந்து செய்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு கவலை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. அதனால் ஒவ்வொருத்தருடைய உடல் ஆரோக்கியத்தையும் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. மேலும் அடுத்ததாக பயணிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த வீடான துலா ராசிக்கு தான் வந்து போகிறாரு. ஸோ துலா ராசிக்கு போகக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9 இடங்களுக்கு அதிபதியானவர். தனாதிபதியான அவர் தனஸ்தானத்துக்கே வந்திருக்காருங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான், நல்ல நேரம் தான் ஆரம்பமாகுது. அதனால் உங்களுக்கு வருமானம் நல்லபடியாக கிடைக்கும், வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக எதிர்காலத்தை பற்றின பயம் இப்போ உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பாக அது உங்களை விட்டு வந்து விலகிடும். தொழிலில் நல்ல ஒரு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு இது வரைக்கும் தொல்லை கொடுத்துட்டு இருந்த எதிரிகள் கூட இப்போ உங்களை விட்டு விலகிடுவாங்க. நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் அல்லது உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாளும் பொழுதும் இது வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷத்தில் வந்து திகழ்ச்சி போயிருப்பீங்க. ஒரு சில கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதா இருக்கட்டும், இல்லை வீடு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வீட்டை ஏதாவது வந்து பழுது பார்க்குறதா இருக்கட்டும், இதிலெல்லாம் வந்து கவனம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சு முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய தொழில் என்னவோ அதையே நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.
ஒருவேளை கன்னிராசி நேயர்கள் தொழில் செய்துட்ருக்கீங்க, வாடகை கட்டடத்தில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, சொந்த கட்டடத்துக்கு மாற்றத்துக்கான முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். மொத்தத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக வந்து நடக்க போகுதுங்க. ஸோ நல்ல ஒரு நேரம் அப்படின்றதுனால பயப்படாதீங்க. அதே மாதிரி பொது வாழ்க்கை. ஸோ பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க. வியாபாரம், தொழில் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்தபடி நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் உயர் பதவி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களை நோக்கி வந்த விஷயங்கள், உங்களை நோக்கி வந்த ஒப்பந்தங்கள் அதெல்லாம் உங்களை விட்டு போயிருக்கு இல்லையா? ஸோ அதை விட்டு போன எல்லாத்தையும் வந்து மீண்டும் பிடிச்சிடுவீங்க. அதே மாதிரி தாங்க மாணவ மாணவிகளும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெற்றோர், ஆசிரியர் இவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்லபடியாக வந்து படிக்க முடியும். அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகணும் அப்படின்னா கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு செல்வம் அப்படின்னா அது கல்வி செல்வம் மட்டும்தாங்க. ஸோ நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட அந்த செல்வம் நிலைத்து இருக்கும். ஸோ ஒருத்தங்க வந்து 16 செல்வமும் வேணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதில் இந்த கல்வி செல்வமும் ஒன்று. அதனால் அந்த செல்வம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க. மேலும் உங்ககிட்ட இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு அது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக நீங்கள் முயற்சிகள் எல்லாம் செய்யுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் விட்டு போன ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா குடும்ப சுமை அப்படின்றது உங்களுக்கு அதிகரிக்க தான் செய்யும். இருந்தாலுமே கூட எவ்வளவு தான் உங்களுக்கு வேலை அதிகமாக ஆனாலுமே கூட அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கூடவே கிடைச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் வந்து கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களானது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து கிடைக்க போகுது. ஸோ முழுக்க முழுக்க உங்களுடைய ராசியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் வந்து சந்திக்க போகிறீங்க. அதே நேரம் கூடுதலாக நீங்கள் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சூரியன் கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் தான் சிம்மராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் கொடுக்குது. அதே மாதிரி தான் இந்த பயிற்சி சிறப்பு வாய்ந்த ஒரு பயிற்சி தான். ஒரு கிரகம் அவங்களுடைய சொந்த ராசியில் வந்து இருக்கிறப்போ அவங்களுடைய சக்தி, செல்வாக்கு, இயற்கையாகவே அவங்களுக்கான பலன்கள் இப்படி எல்லாமே வந்து முழுவதுமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் நவகிரகங்களின் அரசனாக இருக்கக்கூடிய சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறும் பொழுது எந்தெந்த ராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கையில் கன்னிராசி நேயர்களாக நீங்களும் கண்டிப்பாக கவனமாக இருக்கணுங்க. பொதுவாக சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். படைப்பாற்றல், ஆளுமை திறன், சுய திறமை இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய திறன், தொழில், தனிப்பட்ட திட்டங்கள் இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் இப்படி எல்லாத்தையுமே வந்து கொடுக்கக்கூடியவர் தான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா கர்வம், உணர்ச்சி வசப்படுறது, பிடிவாதம் பிடிக்கிறது இந்த பண்புகளையும் தரக்கூடியவர் தாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சிம்மத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சியானது அங்கேயே பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று அமரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராசிக்காரங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்கையில் அதில் கன்னிராசினர்களாகிய நீங்களும் ஒருத்தங்களாக இருக்கீங்க. ஸோ கன்னிராசினியர்கள் எப்படி எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அதீத நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய நபர், எல்லாம் நெருங்கிய கூட்டாளி, சக ஊழியர்கள் இவங்களால தான் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கசப்புகள்லாம் வரும். அதனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், கூட வேலை செய்யக்கூடியவங்க. ஏன்னா எதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னே தெரியாது, அந்தளவுக்கு மனக்கசப்புகள் வந்து வரும். சொல்லப்போனால் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல தான் இந்த கிரகநிலைகள் வந்து அமரக்கூடிய நேரம் அப்படின்றதுனால நிதி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, சண்டை இந்த மாதிரியான விஷயத்துலலாம் எந்த அளவுக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ ஒழுக்கமாக இருங்க. அதே மாதிரி சமநிலையோடு வந்து இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய சுயத்திறன் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் பார்த்தீங்களா? அந்த சுயத்திறனை மேம்பாடு செஞ்சுக்கிறதுல நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய திறமை என்னவோ அந்த திறமையை நல்லபடியாக பெரிய அளவில் வந்து வளர்த்துக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் உங்களுடைய மனசை வந்து நல்லபடியாக வந்து தயார்படுத்தி கொடுக்கும். இந்த நிலைகளில் நீங்கள் செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த செலவுகள் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அது சொல்லப்போனால் விரைய செலவாக தான் இருக்கும். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்மறையான தாக்கத்தை எல்லாம் நீங்கள் ஒரு சிலர் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ திட்டமிடல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் திட்டமிட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். தொழில் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சாதகமாக இருக்குங்க. இருந்தாலும் வேலை தொடர்பாக நீங்கள் அடிக்கடி வெளியில் போகிற மாதிரிலாம் இருக்கும், வாய்ப்பு இருக்குது. பயணம் சார்ந்த சிரமங்கள், அலைச்சல் இது எல்லாத்தையுமே சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு இப்போ முக்கியமாக வந்து நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயங்களாக வந்து காணப்படுது.
ஸோ ஒவ்வொருத்தருமே உங்களுடைய திறமை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வந்து செயல்பட வந்து கற்றுக்கோங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எளிமையாக எந்த பரிகாரம் செய்யலாம் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள்லேருந்து நீங்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, கன்னிராசி நேயர்கள் எப்போதுமே உங்கள் கையில் ஏதாவது ஒரு சிகப்பு நிறத்தில் ஒரு துணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கர்ச்சீஃப் கூட வந்து சிவப்பு கலரில் வந்து வச்சுருக்கலாம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பலத்தை வந்து கொடுக்கும். சரியான நேரத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் நமக்கு கட்டாயமாக நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கன்னிராசி நேயர்களாகிய நீங்கள் வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த விஷயங்கள கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும், என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா, சூரியன் சிம்மத்துக்கு வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்களில் நிறைய பண்டிகைகளும் இருக்குது. ஆவணி ஆவட்டம், கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம் அப்படின்னு முக்கியமான விசேஷங்கள்லாம் வந்து கடைப்பிடிப்பாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதாவது உங்களுக்கு விலை சார்ந்த பொருட்களை வந்து கையாளக்கூடிய திறமைகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நிறைய விலை உயர்ந்த பொருளை வந்து கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. குறிப்பாக நீங்கள் கையில் வந்து நகையெல்லாம் போட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். இரவு நேரத்தில் பயணிக்கும் பொழுது அதிகமாக இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வந்து கூட வச்சுக்க வேண்டாம். கழுத்து சுளுக்கு, தோள்பட்டை இந்த மாதிரியான பகுதிகளெலாம் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஒரு சில கன்னிராசினியர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படுங்க. இந்த பிரச்சனையாலேயே நிறைய பாதிப்புகள் வந்துடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யுன்யத்தில் வந்து பிரச்சனை ஏற்படும். துணை ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருளாதார ரீதியாக ரொம்ப நல்லா இருக்குது, பணவரவு அற்புதமாக இருக்குது. இருந்தாலுமே கூட சின்ன விஷயங்களை கவனமாக இருங்க. இந்த டைமில் நீங்கள் ஆடை வாங்குறது, ஆபரணம் வாங்குறது, வாகனம் வாங்குறது இது மாதிரியான யோகங்கள்லாம் கூட இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். மாற்றமும் இருக்குது, அதே நேரம் இந்த டைமில் உங்களுக்கு முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மாற்றத்தோடு சேர்த்த முன்னேற்றமும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களை பற்றி நீங்களும் வந்து சிந்திக்க ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான டைமிங் இது தான். அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை தோறும் மதிய வேளையில் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் உணவு வந்து தானமாக வாங்கி கொடுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, விரயத்தில் இருந்து உங்களை வந்து பாதுகாத்து கொடுக்கும். அதே நேரம் உடற்பயிற்சி செய்கிறது, தியானம் செய்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது இதெல்லாம் உடல் ரீதியாக, மன ரீதியாக உங்களை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த எளிமையான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இந்த விஷயம் வந்து உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாக இருக்குது, ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.